பொதுவாக நம்மளில் நிறைய பேத்துக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபோக்கஸாகவும் கான்சியஸாகவும் ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி உட்காந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் எக்ஸாமுக்காக. ஆனால் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து தேவைப்படும் இல்லையா? சில நேரங்கள் ஹால் டிக்கெட்டை கொண்டு போக மறந்துடும். ஸோ எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையே நம்மளால் செய்ய முடியல. ஏன் அதை கரெக்டாக ஃபோக்கஸாக கான்சியஸாக பண்ண முடியல? இதுக்கு உண்டான ப்ராப்ளம் என்ன? இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இந்த ரெண்டுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரங்களில் சில விஷயங்களை பண்ணுவோம், ஆனால் அதுக்கு உண்டான பெட்டரான ரிசல்ட்டே வராது. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஃபோக்கஸாக பண்ணியிருக்க மாட்டோம், கான்சியஸாக பண்ணியிருக்க மாட்டோம். ஏனோ தானோன்ற மாதிரி பண்ணியிருப்போம். அதே மாதிரி சில விஷயம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ அதை பார்க்கலாம். இதில் முதல் விஷயமா ஸ்டார்ட் வித் கிளியர் இன்டென்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி, எந்த விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு கிளியர் இன்டென்ஷன் அப்படின்றது இருக்கணும். நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ செய்ய போகிறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு கட்டப்பை கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இந்த வண்டி கொண்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷன் நமக்கு தெரியணும். கிளியரான இன்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை ஃபோக்கஸாகவும் கான்சியஸாகவும் செய்ய முடியும். எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பேனா பென்சில் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஹால் டிக்கெட் எடுத்து வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம், இப்போ எக்ஸாமுக்கு என்னென்ன தேவைப்படுது, இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி அதை நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னா அதுக்கு கிளியர் இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை ஃபோக்கஸாக கான்சியஸாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ எந்த விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடியுமே அதுக்கு உண்டான கிளியரான இன்டென்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரெண்டாவது விஷயமா பிரேக் டாஸ்க் இன்டூ ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ரூமை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டாஸ்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன், அடுத்து என்னுடைய ரூமை க்ளீன் பண்ண தேவையில்லாத அன்னெசரி பொருளெல்லாம் வந்து தூக்கி போட போகிறேன், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ளோரை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டாஸ்க்கு என்னோடய ரூமை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ற பெரிய டாஸ்க்கை இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேர்டனாக தெரியாது. ஆனால் நம்ம ரூமை க்ளீன் பண்ண போகிறோமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது பேர்டனாக இருக்கும். அது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதனால் எந்த விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடியுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்பொழுது உங்களால் அந்த விஷயத்தை ஃபோக்கஸாகவும் கான்சியஸாகவும் செய்ய முடியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் மூணாவது விஷயமா ரிமூவ் அன்னெசரி திங்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை உட்காந்து படிக்க போகிறோம். இப்போ மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நோட்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இப்போ எந்த சாப்டர் படிக்க போகிறோமோ அந்த நோட்டு மட்டும், அந்த புக்கு மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதுமானது. மற்ற 2 நோட்டையும் பார்த்திங்கன்னா உரமாக வைக்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் படிக்கக்கூடிய பிளேஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ண பிளேஸாக இருக்கலாம், அது ஆர்கனைஸ் ஆகும். தேவையில்லாத பொருட்களை ஏதோ ஒரு பிஸ்கட் கவர் கிடைக்குது, ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி மொபைல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால ஃபோக்கஸாக கான்சியஸாக பண்ண முடியும். உதாரணத்துக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதோ நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வரலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸாக நம்மளால் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் பேரியர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை ஆர்கனைஸ்டாகவும் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸாக அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயமா பெட்டர் ஸ்லீப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸ்னஸுக்கு பெட்டர் ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஸ்லீப் இல்லை அப்படின்னா ஃபோக்கஸ் ஆக கான்சியஸாக நம்மளை ஒர்க் பண்ண முடியாது. பெட்டர் ஸ்லீப்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டேவை பெட்டராக மாற்றும். ஸோ நீங்கள் வந்து நல்லா தூங்கலை, போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸாக கான்சியஸாக அந்த விஷயத்தை செய்ய முடியாது. எதை செஞ்சாலுமே மறந்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்வோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான காரணம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு நடக்குது. ஸோ அதனால் பெட்டர் ஸ்லீப் இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸாக அண்ட் கான்சியஸாக செய்ய முடியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிவ்யூ த டே அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ த டேனா என்ன அப்படின்னா அந்த டேல நம்ம என்னென்ன பண்ணோன்றதை ரிவ்யூ பண்ணுறது தான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் அந்த டேல பண்ணியிருக்கலாம், ஒரு விஷயத்தை படிச்சிருக்கலாம், ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கலாம். அப்போ இது எப்படி நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது, இது இன்னும் பெட்டராக நம்ம வந்து ஆக்குறது அப்படின்ற மாதிரி அந்த டேக்கு உண்டான ரிவ்யூ நீங்கள் பண்ணும்பொழுது ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு சரி இந்த விஷயம்லாம் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்னும் சரி பண்ணலாம், ஸோ நாளைக்கு இந்த விஷயத்தை இப்படி மாற்றணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபோக்கஸாகவும் கான்சியஸாகவும் இருக்க முடியும். ஸோ இதான் ஒரு 5 விஷயம் ஃபோக்கஸாகவும் கான்சியஸ்னஸாகவும் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஃபோக்கஸ் எப்படி இருக்கிறது, கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறது, அப்புறம் அந்த பெட்டர் ஸ்லீப்பை பற்றி, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கும் இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபோக்கஸாக கான்சியஸ்னஸாக என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. ஸோ இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடும் பொழுது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா
தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.